கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எலோகியுடைய ஊழியத்தின் சார்பாக உற்சாகமாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடி நம்ம கர்த்தரை சோதரிக்க போகிறோம். புதிய ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நீ பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுமா, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா, இந்த வாழ்க்கையில நீங்க பாராட்டின தயவுக்காக, இரக்கங்களுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை நீங்க தருகிறவே அப்பா. எதிர்பார்க்கிற முடிவுகளை தரும்படிக்கு கர்த்தர் எங்கள் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார். அவன் சுதந்திரம் நிற்கும். ஆண்டவர் வழி தெரியாத அலைந்த எங்களை ஆண்டவரே நீ நடத்துகிறவ உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாய் இருந்து உங்கள் காரியங்களை நடத்துங்கள் என்று சொன்னீரே. கர்த்தர் துணை. எதிர்பார்க்கிற முடிவுகளை தருகிறவ, ஓ காரியங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறவ எங்க கூட இருக்கிற இந்த காலை நேரத்தில் என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். எதிர்பார்க்கிற முடிவுகளை தரும்படியாக உடைய அற்புதத்தின் கரை இறங்கட்டும். எங்க வாழ்வில் நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க பாராட்டின எல்லா இரக்கம் எல்லா கிருபைகளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே எங்களோடு நீங்க எங்களோடு இடைப்படுவீராக. உடைய கிருபைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தோடு நாம் கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்கள்
உத்தமர்களை உங்கள் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்கள் சுதந்திரம் என்றென்றைக்கு நிற்கும். தேவன் கொடுத்த சுதந்திரம் என்பது பிள்ளைகள், தேவன் கொடுத்த சுதந்திரம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, தேவன் கொடுத்த சுதந்திரம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு, நிலம், ஆஸ்தி, இது எல்லாம் தான் அந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை எந்த மனிதனாலும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது. எது சொல்லுகிற இந்த சுதந்திரத்தை திருடுவதற்கு, இந்த சுதந்திரத்தை உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கொள்ளையடிப்பதற்கு இன்னைக்கு அநேக விதங்களில் சத்துரு எழும்பி வருகிறான். இன்னைக்கு கடன் பிரச்சனைன்ற ஒரு போராட்டம் வரும் பொழுது சுதந்திரத்தை இழந்திருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. வியாதின்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அநேகர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை, சுதந்திரத்தை இழந்து போனவர்கள் உண்டு. கடன் பிரச்சனைன்ற ஒரு காரியம் வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க சுதந்திரத்தை, சொத்துக்களை, நன்மைகளை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மந்திரவாதிகள், பிள்ளி சுனிய வல்லமைகள், சாபங்கள், இது நிமித்தமா தேவன் கொடுத்த அநேக சுதந்திரத்தை இழந்து போனவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க சுதந்திரம் இந்த மாதம் நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்க சுதந்திரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை யாரும் அபகரிக்க முடியாது. உங்க பிள்ளைகளை யாரும் அபகரிக்க முடியாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவர்கள் சுதந்திரத்தை நிற்க பண்ணுவாராம். வேதத்தில் வாசிக்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாது. அவருடைய விஷயத்துல, ஆண்டவரை பற்றிய விஷயங்களில நம்ம உத்தம இருதயத்தோடு இருப்பீர்மானால் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தம்முடைய வல்லமை ஆண்டவர் விளங்க பண்ணுவாராம். அப்போ நமக்குள்ள உத்தம இருதயம் வேணும். இந்த உத்தம இருதயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம வேதாகமத்தில் 2 நாளாகமம் 14வது அதிகாரத்துக்குள்ள கடந்து சொல்லலாம். யோசபாத் ராஜாவுடைய தகப்பன் யார் அப்படின்னா இந்த ஆசா ராஜா. ஆசா ராஜாவுடைய தகப்பன் அபியா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 14:3 வேதம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையும் நன்மையானதை செய்தவன். இந்த ஆசா ராஜா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த தேசங்களில், இஸ்ரேல் யூதா தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும், தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை சிலைகளை எல்லாவற்றையும் என்ன செய்தார், மேடைகளையும் பலிபீடங்களையும் அவர் இடித்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதே ஆசா ராஜா மோசே கற்பித்ததானே நியாயப்பிரமாணங்களை தேடவும், அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும் யூதாவங்க எல்லாருக்கும் என்ன செய்தார், கற்பித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசபாத்துடைய ராஜ்யபாரம், ஆசா ராஜாவுடைய ராஜ்யபாரம் மிகுந்த அமெரிக்கையாக இருந்தது. யோசபாத்துக்கு ஏண்டவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல ஆசாவுக்கு ராஜ்யபாரம் அமைதியாக இருந்தது. காரணம் என்னன்னா, அவர் கர்த்தரை தேடினார், கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இருந்தார். இப்படி வாழ்ந்த இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில ராஜாவுக்கு விரோதமாக சில தேசத்து ஜனங்கள் எழும்பி வருகிறார்கள். பட்டயம் எடுத்ததான பென்யமீனிலே கேடகம் எடுக்கிறதான அநேக ஜனங்கள் இந்த யூதா கோத்திரத்துக்கு விரதமா, இந்த ஆசா ராஜாவுக்கு விரதமாய் அவர்கள் எழும்பி வருகிறார்கள். அப்பொழுது இந்த ஆசா ராஜா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். இது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி இந்த ஆசா ராஜா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிச்சு ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டவர் யாருன்னா இந்த ஆசா ராஜா. இதே ஆசா ராஜா அதே 2 நாளாகமும் 15வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும், யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினா அவர் உங்களுக்கு என்ன செய்வாரா, வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை என்ன செஞ்சிருவாரு, விட்டுடுவார். இப்போ அந்த ராஜா என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடினா உங்களுக்கு தென்படுவார் என்று சொல்லி சகல ஜனங்களுக்கு என்ன செய்தாரா, கற்பித்து கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா இந்த ஆசா ராஜா. இதே ஆசா ராஜா அந்த அதே தேசத்திற்கு எல்லா ஜனங்களையும் அழைத்து அந்த 3வது மாதத்தில் 10ஆம் வசனத்துலேருந்து 11, 12, 13, 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களை கூட்டி 700 மாடுகளையும் 7000 மாடுகளையும் கொண்டு வந்து அங்கே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும்படியாக சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. அந்த கட்டளையை மீறுகிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி இந்த ஆசா ராஜா உத்தரவு பிறப்பிக்கிறார். இப்படி தேவனுடைய காரியங்களை மிகுந்த உத்தமமாக இருந்தாரா இந்த ஆசா ராஜா. இவர் இப்படி உத்தமமாக இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார்கள் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஏன்னா
உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடினால ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லை, யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆசா ராஜா இருந்த நாட்களில் இந்த ஆசா ராஜா சில நாட்களுக்கு பிற்பாடு தன் தேசத்தின் அருகாமையில் இருக்கிற சீரியா ராஜாவோட ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சாரு. அந்த ராஜாவினிடத்துல போய் தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்து கொடுத்து அவரோடு என்ன செய்கிறார், அவர் ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். இப்படி அவர் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவர்கள் 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிடறாங்க. அப்பொழுது இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாய் மாறுகிறது. அப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறதானே அனனியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி அவனோடு பேசுகிறான். வாசிக்கலாமா? 7வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை நீ சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால், நீ சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. உமது கைக்கு தப்பி போயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை பகைக்கிறவர்களோடு நீ ஐக்கியம் கொள்ளலாமா? நீ தேவனுக்கு விரோதமாய் நீ செய்யலாமா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அனானி என்றதானே அந்த தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் பேசும் பொழுதுதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றார். ஆசாவை பார்த்து, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே மதி இல்லாதவராயிருந்து ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாருங்க, ஆசா ராஜாவை பார்த்து சொல்றாரு. கர்த்தரை சார்ந்திருந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடினார், கர்த்தரை தேடும்படி அநேகர்களுக்கு கட்டளையிட்டார், கர்த்தரை விசுவாசித்தார், ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்த ஆசா ராஜா அந்த சீரிய தேசத்து ராஜாவோடு அவர் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அது தேவ கோபம் அவர் மேல் அதிகமாய் கடந்து வந்து ஊழிய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசினார். ஆனால் இந்த வார்த்தையில இந்த காரியத்தில் ஆசா ராஜா என்ன செஞ்சாருங்க, மதியில்லாதவராய் போனார் என்று வசனம் சொல்லுகிறது. நடந்தது என்ன தெரியும்? இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று ஆண்டவருடைய தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். ஏன் தெரியுமாங்க? அவன் அந்நிய மனுஷரோடு ஐக்கியம் கொண்டபடியினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு அவன் ஐக்கியம் கொண்டபடியினாலே, தேவனை பகைக்கிறவர்களோடு அவன் ஐக்கியம் கொண்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் தொடங்க ஆரம்பித்தது. இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன உடனே ஊழியக்காரன் அனானி தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே இந்த ஆசா ராஜா சுதாரிக்கல, தன்னை அர்ப்பணிக்கல. இந்த எச்சரிப்பின் சத்தம் வந்த உடனே தன்னை தாழ்த்தல. நடந்தது என்ன தெரியுமாங்க? 10வது சொல்லுகிறது, ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் கோபம் அடைந்து என்ன செய்தாரா, அவனை காவலிலே வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம ஐக்கியம் சரியில்லை. இதுவரைக்கும் தேவனுக்கு பயந்த மனுஷன் தான் ஆசா ராஜா. ஆண்டவரே, பலன் உள்ளவனாகி பலனற்றவனாகி உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி யுத்தம் வரும்பொழுது அவர் ஆண்டவரை தேடின மனுஷர் தான், எல்லாரையும் தேட வச்ச மனுஷர் தான். ஆனா எப்போ சீரிய ராஜாவோடு அவர் ஐக்கியம் கொண்டாரோ அப்பொழுதே ஊழியக்காரனுடைய வார்த்தையை மீற ஆரம்பிச்சிட்டாரு. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போக ஆரம்பிச்சாரு. நடந்தது என்ன தெரியுமாங்க? சொன்ன தீர்க்கதரிசியை அவர் சிறையில் வைத்தார். 2வது அந்த தேசத்தின் ஜனங்களை அவர் கொடுமையாக நடத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் செம்மையா ஆட்சி செஞ்சாராம். யூதா தேசம் எல்லாம் வசனத்தை கற்பித்த இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில ஐக்கியம் மாறினபடியினாலே அவர் தேவனை விட்டு விலகி போக ஆரம்பித்தார், தேவ சமூகத்தை விட்டு விலகி போக ஆரம்பித்தார். இது நிமித்தமா அவருக்குள் இருந்ததான ஆவிக்குரிய குணாதிசயங்கள் மாறினது, ஆவிக்குரிய தாக்கங்கள் அவர் விட்டு விலகி போனது. தீர்க்கன் மேல் அவர் கோபம் அடைந்தார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் உலக ஐக்கியத்தோடு இருக்கிறவங்க, உலக சிநேகத்தோடு இருக்கிறவங்க, பாவத்தோடு இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களுக்கு ஒத்து போகவே மாட்டாங்க, ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு ஒத்து போக மாட்டாங்க, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு ஒத்து போக மாட்டாங்க, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அவர்கள் தாங்கள் செய்கிறது தான் ரைட்டு, நான் செய்கிறது தான் ரைட்டு, நான் பேசுறது தான் ரைட்டு, நான் வாழ்ற வாழ்க்கை தான் ரைட்டு என்று சொல்லி தன்னைத்தானே சுயநிதிக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாசாவுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் அதுதாங்க நடந்துச்சு. அவன் என்ன செய்தானாம், தீர்க்கதரிசி எச்சரித்த அதே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு செயலில் போட்டவர் மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் ஜனங்களை வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை எப்படி நடத்தினாராம், கொடுமையாய் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் கொடுமையாய் நடத்தின இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில 39வது வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது. 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. கால்கள்ல வியாதி வந்துருச்சு, அந்த நோவு அவனுக்கு உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பாத்தீங்களாங்க, இதுவரைக்கும் ஆசாவை குறித்து நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அவருடைய துவக்கம் நல்லா இருந்துச்சு.
ஆண்டவரை தேடினாரு, மேடைகளை இடிச்சு போட்டாரு, விக்கிர தோப்புகள் எல்லாம் வெட்டி போட்டார். எல்லா தேசத்து ஜனங்களுக்கும் என்ன செய்தார்? வேதாகமத்தை, கற்பனைகளை கற்பித்த ராஜா தான். யுத்தம் வரும் பொழுது ஆண்டவரிடத்துல பலன் உள்ளவன் ஆகிலும் பலன் அற்றவன் ஆகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி ஜெபித்த ஜெயம் எடுத்த ஆசா ராஜா தான். கர்த்தரை தேடின ஆசா ராஜா தான். நீ கர்த்தரை தேடினா அவர் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்ல மனுஷன் ஆசா ராஜா தான். எல்லா ஜனங்களும் கண்டிப்பா ஆண்டவரை தேடணும், முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட கர்த்தரை தேடணும்னு சொன்ன ஆசா ராஜா தான். தன்னுடைய தகப்பனும் தாய் பலி செலுத்த வரும் பொழுது அந்த அந்நிய பலி ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விலகின ஒரு ஆசா ராஜா தான், உத்தமமாய் இருந்தார். ஆனா எப்போ சீரிய ராஜாவோடு அவர் இணைந்தாரோ தன்னுடைய உத்தமத்தை இழந்து போனார். தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்த வேண்டிய அந்த ஆசா ராஜா இழந்து போனார். நடந்தது என்னன்னா, அவருடைய கடைசி நாட்களில் அவருடைய கால்களில் வியாதி வந்தது. வியாதி வந்த பொழுது கூட அவர் என்ன செய்யலைங்க? கர்த்தரை தேடலை. ஒருவேளை அந்த பலவீனத்தில் கூட அவர் ஆண்டவரை தேடி இருப்பாருன்னு சொன்னால் அவருடைய முடிவு நாட்கள் பெரிய மகிமையாக இருந்திருக்கும். நடந்தது என்ன தெரியுமாங்க? அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் சில நேரம் சில உபத்திரவத்தில் நம்மளை அவர் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுவார். சில பாடுகளை கொடுத்து என்னுடைய பிள்ளை என்னை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. நம்ம அந்த நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்துடணும். அனனியா தீர்க்கதரிசி எச்சரிக்கும் பொழுது இந்த ஆசாராஜ் என்ன செஞ்சிருக்கணும்? தன் தவற்றை உணர்ந்து ஒப்பு கொடுத்திருக்கணும். ஒப்பு கொடுக்கல, ஊழியக்காரர் மேல கோவப்பட்டு என்ன செய்கிறாரு? தெய்வ மகிமை இழந்து போகிறார். ரெண்டாவது ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு, அந்த வியாதி உண்டாகிறது. அந்த வியாதியில கூட கர்த்தரை அல்லங்க, அவன் பரிகாரியை தான் தேடினான். பரிகாரி இந்த வியாதிக்கு என்ன செய்ய? மருத்துவத்தை தேடி இருப்பான். பேய்க்கும் பாரு, நோய்க்கும் பாருன்னு சொல்லி அநேக மனுஷர்களை அவன் தேடி போனான். முடிவில் பார்க்கும் பொழுது 2 ஆண்டுகள் அந்த வியாதியிலேயே இருந்து 41ஆம் ஆண்டு அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க, உத்தமமா இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாருங்க. உத்தமத்தை விட்டு தவறின அந்த ஆசா ராஜாவை போல நீங்கள் நான் இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க. நான் அந்த உத்தமத்தை விட்டு இனி தவறக்கூடாது, இனி நான் கர்த்தரைத்தான் தேடணும். பரிகாரியே அல்ல, நமக்கு பரிகாரி இயேசு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு பரிகாரியாக இயேசு இருக்கிறார். அவர் தான் நமக்கு ரத்த சிந்தி இருக்கிறார். அந்த இயேசுவை தேடும் பொழுது நிச்சயமா உத்தம இருதயத்தோட நீங்க தேடினீங்கன்னா அவருடைய வல்லமை விளங்கும். ஆண்டவர் சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அந்த வல்லமை விளங்கினது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க வாழ்க்கையில அந்த உத்தம இருதயத்தோடு இருந்தீங்கன்னா அவருடைய வல்லமை விளங்குங்க. அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களாக. உத்தம இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். உத்தமத்தோடு தேடுகிறவங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளிப்படும். அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இனி தந்த நல்ல கிருபை நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. உத்தம இருதயத்தோடு அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. அந்த ஆசா ராஜா தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகி போனார். ஆண்டவரே மனுஷீக ஐக்கியத்தோடு, மனுஷீக ஆலோசனையோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த உலக சுபாவம் அவனுக்குள்ள வந்தது. உலகத்தினுடைய ஆண்டவரே கிரிகள் அவனுக்குள்ள வந்தது. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினாரு. ஜனங்களை கொடுமையாக ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய கோபாக்கினை நிமித்தமாக அவருடைய சரீரத்தில் கால் வீங்கி நோவு உண்டாக ஆரம்பித்தது. அந்த வியாதியில கர்த்தரை தேடாதபடிக்கு பரிகாரியை தேடி அந்த வாழ்க்கையில மரித்து போன அந்த ஆசா ராஜா உத்தமத்தை விட்டு விலகிராதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அற்புதம் நடக்கட்டும். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய உத்தமத்தில் அவர்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமை விளங்கினதற்காக நன்றி. குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள எல்லா விதத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். உடைய உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. உத்தமனுடைய நீதி அவன் வழியை சபைப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாய் இருக்கிறது. தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அரணாய் இருந்து ஆயிரங்களுக்கு நீங்க ஆஸ்வதிங்கப்பா. மனதார வாழ்த்தை ஆஸ்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.